என்ன பண்ணியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னையே கேள்வி கேக்குறியா? நீ என்ன பண்ணல? ஒரு காஃபி அது கூட உன்னால ஒழுங்கா கொண்டு போய் கொடுக்க முடியாதா? ஏதோ ஒரு யோசனையில காஃபி எடுத்துட்டு வந்து அதை என் பாட்டி மேலேயே கொட்டியிருக்க. அவங்க கோவப்படுவாங்க, நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் இப்படி பண்ணிருக்கேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் வேணும்னு பண்ணல. நான் காஃபி எடுத்துட்டு வந்தப்போ மித்ரா என் காலை தட்டி விட்டதுனால தான் அப்படி ஆயிடுச்சு. பாரதி, வார்த்தை என்ன பேசுறோம், யார பேசுறோம்னு யோசிச்சு பேசு. காஃபிய வந்து ஒழுங்கா குடுக்க முடியாதா? ஏன் இப்படி பண்றேன்னு எங்க அண்ணன் கேட்டா, ஏதோ நான் தட்டி விட்டுதான் நீ காஃபிய கொட்டதா அப்படியே மாத்தி பேசுற. ஏன் இந்த மாதிரி அபாண்டமெல்லாம் பழி போடுற? நான் ஏதோ யதார்த்தமா காஃபி நீட்டுறதுக்காக கை நீட்டினேன். நீ யோசனையில எங்கயோ வச்சுக்கிட்டு காஃபியை கொட்டிட்டு இப்போ கேள்வி கேட்டதும் மாத்தி மாத்தி பேசுற. மித்ரா, நீ எதுக்கு டென்ஷன் ஆவற? நான் பேசிக்கிறேன். பாரதி, இங்க பாரு. நீ பண்ண தப்புக்கு இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிடலான்னு மட்டும் பார்க்காத. எங்க அத்தை இத்தனை வருஷ பகையெல்லாம் மறந்துட்டு எங்க பாட்டியையும் அவங்க பசங்களையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மித்ராவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வந்திருக்காங்க. என் கண்ணு முன்னாடியே அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு என்னோட கௌரவமும் மரியாதையும் ரொம்ப முக்கியம். நீ சம்பந்தமே இல்லாம இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி மாதிரி நடந்துக்கிறதையெல்லாம் எனக்கு பார்க்க சகிக்கல. ஆதி வருத்தப்படுவாரேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே நாங்க அனுமதிச்சிருக்கோம். ஆனா இது எப்பவும் இப்படியே இருக்கும்னு சொல்லி நீ கனவு கண்டுட்டு இருக்காத. நீ பண்ற இந்த வேலையினால என் பாட்டியோ இல்ல என் அத்தை பசங்களோ ஏதாவது கோச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. சார், ஏன் சார் சம்மந்தம் இல்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறவங்கள அவமானப்படுத்தி அனுப்புற அளவுக்கு நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமானவ கிடையாது. ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க? நீ பண்ண தப்ப பத்தியும் இனிமே இந்த மாதிரி நடந்துக்காம பாத்துக்கோன்னு பேசினா உடனே மிரட்டுறோம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. நல்லா இருக்கு பாரதி. நீ பண்ண காரியத்தினால அவங்க எவ்வளவு டென்ஷன் ஆனாங்கன்னு பார்த்தல. இனிமே நீ அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி நான் உன்னை வார்ன் பண்ணிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துகிட்டதுனால்தான் அத்தனை பேர் முன்னாடி அவங்க கிட்ட அடி வாங்கின. ஒரு விதத்துல பார்க்க போனா நீ அடி வாங்கினது நல்லதுதான். அப்பதான் இனிமே ஏதாவது பண்றப்பவும் உனக்கு ஒரு பயம் இருக்கும்.